வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு அரசியல் விமர்சகர், மூத்த ஐஏஎஸ் ஆபீசர் திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம். ஈரான் வர்சஸ் யுஎஸ் வார் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் தீவிரமடையுது அப்படிங்கிறத பாக்குறோம். ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா யுஎஸ் வந்து ஒரு டீகேபிட்டேஷன் ஸ்ட்ராட்டஜியை கையில எடுக்கிறாங்க. அதாவது மிலிட்டரி பேசஸ் மட்டும் இல்லாம ஈரானுடைய கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட தலைவர்களை வந்து எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளை பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் ஈரான் வந்து ஒரு எக்கனாமிக் ஷாக் மூலமா ரியாக்ட் பண்றாங்க. ஹிட் தெம் வேர் இட் ஹர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு உலக வர்த்தகத்தையே ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஈரானுடைய ரியாக்ஷன்ஸும் இருக்குங்கிறத பாக்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நீங்க பாத்தீங்கன்னா நேத்து டைரக்டர் ஆஃப் நேஷனல் கவுண்டர் டெரரிசம் சென்டர் ஆஃப் யுஎஸ், அதாவது ஜோ கென்ட் அப்படிங்கிறவரு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. ராஜினாமா கடிதத்துல வெளிப்படையாக அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போர் தேவையற்றது. யுஎஸ்க்கு இமினன்ட் டேஞ்சர் ஃப்ரம் ஈரான் எதுவுமே இருக்கல. ஆனா இஸ்ரேலினுடைய அழுத்தத்தின் காரணமாக தேவையில்லாம இந்த போர்ல போய் நம்ம மூக்கள் நுழைச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் சரியா தான் பதிவு பண்ணியிருக்காரு. யூஎஸ் வழக்கமா ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு யுத்தத்தில் நுழைவாங்க. குவைத்தை வந்து இவர் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாரு சதாம் ஹுசேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்துக்கு யுஎஸ் தான் முன்னாடி நின்று எல்லா யுத்தத்தையும் நடத்துறாங்க. அது உண்மையான காரணம் என்னன்னா, யுஎஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை குவைத்தை அவர் எடுக்கிறாரா எடுக்கலையாங்கிறது வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்களுக்கு வந்து என்னன்னா, அந்த நேரத்தில் வந்து சதாம் ஹுசேன் என்ன சொன்னாரு, இந்த தன்னுடைய ஆயில் சேல்ஸ் எல்லாத்துக்கும் பார்ட்டரிங் கரன்சியா உலகம் பூரா யுஎஸ் டாலர் இருக்கு, அதுல இருந்து நான் யுஎஸ் டாலருக்கு மாத்திக்கிறேன்னு சொன்னார். திஸ் வாட் இஸ். உடனடியாக ஒரு கதையை கிளப்பி விட்டாங்க. வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன், பெருமளவு அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் இவங்ககிட்ட இருக்கு, ஈராக்ல இருக்கு. அதனால அவங்க அதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சதாம் ஹுசைனை வந்து நம்ம வந்து தோக்கடிச்சிடணும்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த யுத்தம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, பில் அனுப்புனாங்க. சவுதி அரேபியாவிலேருந்து எல்லா நாட்டுக்கும் உங்களுக்காக தான் யுத்தம் பண்ணோம், அதனால நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக அந்த பணத்தை வந்து அவங்க திரும்பி வாங்கிட்டாங்க. அந்நேரம் வந்து ஒரு ஜோக் சொல்லுவாங்க, அந்த யுத்தத்துக்கு கூட இவங்க கூட வந்து பிரிட்டன், இங்கிலாண்டும் ஆஸ்திரேலியாவும் இருந்தாங்க. அப்போ ஆஸ்திரேலியா வந்து இங்கிலாந்து சொல்லித்தான் ஆஸ்திரேலியா வந்தது, யூகே சொல்லித்தான் ஆஸ்திரேலியா வந்தது. யூகேட்ட வந்து ஆஸ்திரேலியா கேட்டது, இந்த பாருங்க நாங்களும் யுத்தத்துக்கு வந்து எங்களுடைய ஆட்கள் அனுப்பணும், எங்களுடைய உபகரணங்கள் அனுப்பணும், எங்களுக்கு எந்த காம்பன்சேஷனுமே வரல, நாங்கள் நாய் மாதிரி விடல, நாயுடைய வால் மாதிரி வால் ஆட்டும், நாயுடைய வால் மாதிரி நாங்கள் வந்து ரொம்ப சின்சியராக சேவகம் பண்ணமே, எங்களுக்கு கொடுக்க வேண்டாமான்னு கேட்டதுக்கு யூகே சொல்லிச்சான், மை டியர் ஃப்ரெண்ட், நாயுடைய வால் மட்டும் இல்லை, நாய்க்கே எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிச்சான். அதாவது தனக்கும் எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற அர்த்தத்தில் எனக்கும் எதுவும் கிடைக்கலன்னு சொல்லிச்சான். அது மாதிரி அமெரிக்கா வந்து கமர்ஷியல், எவ்ரி திங் இஸ் கமர்ஷியல். நீங்க வந்து மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக பேசப்பட்டாலும் சரி, இனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக பேசப்பட்டாலும் சரி, மொழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக பேசப்பட்டாலும் சரி, நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக பேசப்பட்டாலும் சரி, எல்லாவற்றுக்கும் அடிப்படையில் இருப்பது பொருளாதாரம் தான். இன்னைக்கு அமெரிக்காவுக்கு வந்து முந்தி இருந்த பொருளாதார செழிப்பு வந்து கிடையாது. அது அவங்களா வந்து வருவிச்சுக்கிட்ட ஒரு சூழ்நிலை. ஒரு காலத்துல மேனுஃபேக்சரிங் யூனிட் பெரும்பாலும் அமெரிக்கால இருந்தது. அதே சமயம் குளோபலா வந்து பார்ட்டரிங் கரன்சி வந்து யுஎஸ் டாலர். இப்ப நான் வந்து அமெரிக்கால இருந்து இந்தியா ஒரு பொருள் வாங்கணும்னா நான் டாலர் பேமெண்ட் தான் கொடுக்கணும். அப்ப அமெரிக்கால இருந்து பொருளை வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு லாபம், டாலர் எக்ஸ்சேஞ்சில் இன்னொரு லாபம், டபுள் ப்ராஃபிட். அதனால எல்லா கண்ட்ரிஸுக்கு வந்து மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. கொடுத்து எங்கிட்ட இருந்தே வாங்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்க வெஸ்ட் எல்லாமே அது மாதிரி, ஜெர்மனி, இங்கிலாந்து, பிரான்ஸ் எல்லாமே. ஆனால் லீடிங்காக இருந்தது அமெரிக்கா தான். செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே குளோபல் பவர் அமெரிக்கா தாங்கிற நிலைமை வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்லாம் வந்ததுனால கிரீன் மூவ்மெண்ட் வந்தது. எல்லாம் இந்த வளர்ந்து வந்த நாடுகளில் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், வெஸ்ட் யூரோப் அண்ட் நார்த் அமெரிக்கா, இங்கே வந்து இப்படி வந்து சுற்றுப்புற சூழ்நிலை வந்து அசுத்தப்படுத்துகிற இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னா அதையெல்லாம் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ்க்கு அனுப்பி வச்சாங்க. இந்தியா, சைனா, வியட்நாம் அப்படின்னு சொல்லி வரிசையை அனுப்பி வச்சாங்க. அப்போது மேனுஃபேக்சரிங்கில் வர்ற ப்ராஃபிட் அவங்களுக்கு போயிடுச்சு. பெரும்பான்மையான ப்ராஃபிட் இன்னும் இருக்கு. சில இந்த ஃபைன் டியூன்டு இந்த வெப்பன்ஸ், எஸ்பெஷலி ஆயுதங்கள் சம்மந்தப்பட்டது, ஐடி சம்மந்தப்பட்டது, இது மாதிரி ஹை அண்ட் யூனிட்ஸ் இருக்கு. ஆனால் பெருமளவு யூனிட்ஸ் வந்து போயிருச்சு. இந்த மாஸ் யூட்டிலிட்டி உள்ள யூனிட்ஸ், நிறைய யூனிட்ஸ் வந்து போயிருச்சு. அதனால ப்ராஃபிட் குறைஞ்சது. அடுத்து இந்த இதையும் வந்து இன்டர்நேஷனல் கரன்சியா இன்னைக்கு டாலர் இருக்கிறதையும் மாற்றுறதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. சதாம் ஹுசேன் அப்படி முயற்சி கொண்டு வந்தார்.
நாங்க வந்து எங்களுடைய பார்ட்டரிங் கரன்சியா யூரோ டாலரை வச்சுக்கிறோம்னு சொன்னார். நீங்க அந்நேரம் அந்த யுத்தத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். எப்படி அறிக்கைகள்லாம் வந்தன. அமெரிக்கா சொல்லிச்சு வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் சதாம் ஹுசேன் இருக்கு. இது உடனடியாக சதாம் ஹுசேன் வந்து நம்ம வந்து யுத்தத்தில் தோற்கடிச்சிடணும்னு சொன்னாங்க. யூரோப் என்ன சொல்லிச்சு, ஆமாமா வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அவர்கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க, அவரை தோற்கடிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு, கொஞ்ச நாள், ஏன்னா அதுக்குள்ள யூரோ டாலருக்கு மாத்திடுவாரு, அதுக்கப்புறம் தோற்கடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. கடைசியில் என்னாச்சு, சதாம் ஹுசேன் கொல்லப்பட்டார். கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அமெரிக்க மக்கள் வந்து கேட்டாங்க, வேர் ஆர் தோஸ் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ டைம்ஸ்லயோ அல்லது வாஷிங்டன் போஸ்ட்லயோ ஒரு இது வந்திருந்தது. இவர் வந்து புஷ் வந்து அந்நேரம் அமெரிக்கன் பிரசிடென்டா இருந்தார். புஷ் வந்து சொன்னாரு, it is not just the American public who wants to know where are the weapons of mass destruction. The American president himself wants to know where are those weapons of mass destruction. ஓங்கி அடிச்சார். அமெரிக்க மக்கள் மட்டுமல்ல, அமெரிக்க குடியரசுத் தலைவரும் கேட்கிறார் அந்த அந்த ஆயுதங்கள் எங்கே என்று. அப்ப அந்த ஆயுதங்கள் எங்கேன்னு கேட்காம எதுக்கு போருக்கு போனீங்க? உங்களுடைய சுதந்திரத்துக்காக போனீங்க. கடாஃபி வந்து லிபியால வந்து டிக்டேட்டரா இருந்தார். ஹி வாஸ் அ பெனவலண்ட் டிக்டேட்டர். ஜனநாயகத்தை காப்பதுங்கிற பேர்ல கடாஃபியை தோற்கடிச்சாங்க. இப்ப கடாஃபி இருந்த போது அந்த நாட்டுல ஒவ்வொரு குடிமகனுக்கும் மாசத்துக்கு இவ்வளவு பணம்னு சொல்லிட்டு வெல்ஃபேர் ஃபண்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க யாராவது ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா அந்த லிபியாவில் உள்ள மருத்துவமனைகள்ல அதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா உலகின் எந்த பகுதியில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கும் அவங்க போகலாம் வித் அ கம்பேனியன். அதுக்கான எல்லா செலவும் அரசு எடுத்துக்கிட்டு இருந்தது. படிக்கிற பிள்ளைங்க மேற்படிப்பு உலகத்துல எங்க வேணாலும் போய் படிக்கலாம், அதுக்கான செலவு அரசு எடுத்துக்கிட்டு இருந்தது. அவர் என்ன பண்ணாரு, ஆப்பிரிக்காவுக்கு கோல்டன் கரன்சின்னு ஒண்ணு கொண்டு வருவோம் நமக்குள்ள அப்படின்னு சொன்னாரு. அவர் எப்படி வீழ்த்தப்பட்டார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவரை கொன்னுட்டு தெருவில் வந்து ஷூட் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்க. என்னன்னு சொன்னாங்க, ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் சொன்னாங்க. இன்னைக்கு அங்க என்ன ஜனநாயகம் இருக்கு? மக்களுக்கு என்ன வெல்ஃபேர் மெஷர் இருக்கு? அல்லது பாக்தாத்ல வந்து ஈராக்ல வந்து இவர் டிக்டேட்டரா இருந்தாரு. இது சதாம் ஹுசேன் ஹேட் இஸ் ஓன் ஃபால்ஸ். அவருக்கு பிடிக்காதவங்களை சுட்டு கொண்டாரு. இந்த ஷியா சுன்னி இதுல வந்து அவர் நடந்துகிட்ட சரியில்லை. எத்தனையோ கோளாறுகள் இருக்கு ஒவ்வொரு நாட்டிலையும். ஆனா அந்த நாட்டுடைய கோளை அந்த நாட்டு மக்கள் தான் தீர்த்து வைக்கணும். இன்னொருத்தவங்க வந்து அங்க வந்து இது பண்ணிட்டு இருக்க கூடாது, நாட்டாம பண்ணிட்டு இருக்க கூடாது. நாட்டாம பண்ணி முந்தி இருந்த விட நிலைமை என்ன மோசமாக கூடாது. அதுதான் நடந்தது. இன்னைக்கு ஈரான்ல வந்து என்ன, ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். ஏன்னா இஸ்ரேல் வந்து ஆரம்பிச்ச பொழுதே, இஸ்ரேல் தோற்றுவிக்கப்பட்ட பொழுதே இந்த இடியமீனுடைய உகாண்டா வந்து அந்நேரம் பிரிட்டிஷ் காலனியா இருந்தது. அவங்க பிரிட்டிஷ் வந்து அந்நேரம் சொன்னாங்க, அங்க ஒரு பகுதியை யூதர்களுக்கு கொடுத்துட்றோம். ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே யூதர்களை வந்து ஜெர்மனி எப்படி ஹிட்லருடைய ஜெர்மனி நடச்சின்னு கேள்வி உலகம் பூரா யூதர்களுக்கு வந்து பரிதாபம் இருந்தது. அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு நாடு வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அதனால அங்க கொடுத்துறோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா யூதர்கள் என்ன சொன்னாங்க, எங்களுடைய ப்ராஃபஸி என்னன்னா, நீங்கள் திரும்பவும் திரும்பி வருவீர்கள், எங்கிருந்து போனீங்களோ அங்கேயே திரும்பி வருவீங்கன்னு சொல்லியிருக்கு. நாங்க அங்கதான் போனோம். அந்த ஊருக்கு அந்நியாரம் பேரு பாலஸ்டீன். அங்க இருந்தவங்க பாலஸ்டீனியன்ஸ். அங்க இருந்த பெரும்பாலானவர்கள் முஸ்லிம்கள், சில பேர் கிறிஸ்தவர்கள். இவங்க போகும்போது என்ன பண்ணாங்க, பாலஸ்தீனியர்கள் விரட்டப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி பாலஸ்தீனியர்கள் சொல்றாங்க. இவங்க சொல்றாங்க அவங்களா போயிட்டாங்க அப்படின்னு ஜூஸ் வந்து சொல்றாங்க. ஆகக்கூடி பாலஸ்தீன்ஸ் வந்து எங்களுக்கும் இந்த நாடு சொந்தம் தானே, அப்ப எங்க நாட்டுல இருந்து எங்களை விரட்டிங்க, எங்களுக்கு தனி நாடு வேணும்னு ஆரம்பிச்சாங்க. இதுக்கு முழு மூச்சா வந்து அரபு நாடுகள் எல்லாருமே முதல்ல சப்போர்ட் பண்ணாங்க ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜன். ஆனா அதுக்கப்புறம் அரபு நாடுகளுக்கு மத்தியிலேயே வேற்றுமைகள் வந்தது. ஜோர்டான் வந்து என்ன பண்ணாரு, சத்தம் போடாம இஸ்ரேலை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஜோர்டான் யுத்தத்துல கூட அவருடைய நாட்டுல வந்து பிளைன்ஸ் இறங்குறதுக்கெல்லாம் அவர் அனுமதிச்சார். இந்த மற்ற நாடுகளுக்கு எதிராக அவங்க வந்து அரபு நாடுகளுக்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இப்படி அவங்களுக்கு இடையில பிளவுகளாக வந்துகிட்டு இருந்தது. ஆனா ஈரான் வந்து பிளவுபடவில்லை. அவங்க ரொம்ப உறுதியா இருந்தாங்க. இன்னைக்கு ஹிசபுல்லால இருந்து ஆரம்பிச்சு எதெல்லாம் பயங்கரவாத இயக்கம் என்று இவங்க சொல்றாங்களோ, இஸ்ரேல் சொல்றாங்களோ, எதையெல்லாம் சுதந்திரத்திற்காக பாடுபடும் இயக்கம்னு அந்த இயக்கம் சொல்லிக்கிறதோ, அந்த இயக்கங்களுக்கெல்லாம் ஈரான் வந்து பாதுகாப்பு கொடுத்தது, பண உதவி அளித்தது. இது உண்மை. அப்போ ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு பெரிய த்ரெட், சந்தேகமே இல்லாத த்ரெட். அப்போ இஸ்ரேலுக்கு ஈரானை ஒழிக்கணும்னு சொல்லி ஒரு அஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 நாள் யுத்தம் நடந்தது. அந்த 2 நாள் யுத்தத்தில் இஸ்ரேல் எதிர்பாராத அளவுக்கு அவங்களுக்கு டேமேஜ் நடந்தது. அதனால அமெரிக்கா வந்து தன்னுடைய பிளைன்ஸ் அனுப்ப வேண்டியதா போச்சு இஸ்ரேலை காப்பாற்றுறதுக்காக. அப்பயே வந்து தீர்மானிச்சிட்டாங்க இஸ்ரேல் வந்து, இவங்களை இனிமே நம்ம வந்து சீண்டி விட்டுட்டோம், இனிமே அவங்க எந்திரிச்சு நம்மளை வந்து தாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை தாக்கணும்னா அவர் வந்து ராஜினாமா பண்ணது சரியான காரணம். இது அமெரிக்காவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு யுத்தம். ஏன்னா இப்ப என்ன சொன்னாங்க, இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்னு சொல்லுவாங்க. இந்த ஏவுகணைகள், கண்டம் விட்டு கண்டம் தாவுகின்ற ஏவுகணைகள் இவங்ககிட்ட இருக்கு, ஈரான்கிட்ட இருக்கு. அவங்க அமெரிக்கன் சிட்டிஸை வந்து டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க.
அணுகுண்டு அவங்க கைக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அது ஆபத்து. அதனால வந்து இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு வந்து அணுகுண்டு இருக்கக்கூடாது. ஐசிபிஎம் வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸே ரிப்போர்ட் இருக்கு 2037 வரைக்கும் இவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பர்டைஸ் வராது. அவங்களால வந்து ஐசிபிஎம் வந்து உருவாக்க முடியாது. அது இன்னைக்கு தேதிக்கு இல்லை, 2037 அதுக்கு முன்னாடியும் இன்னைக்கு தேதி கண்டிப்பா இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எதற்கு இந்த யுத்தம்? அணுகுண்டு அவங்க கிட்ட இல்லை. அணுகுண்டை பத்தி தான் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஈரான் வந்து ரெடியா தான் இருந்தது பேச்சுவார்த்தைக்கு வந்து. இப்போ இஸ்ரேல் வந்து அணுகுண்டு இல்லைன்னு சொல்லிட்டே இருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. டெக்னிக்கலி தே ஆர் கரெக்ட். அதாவது அணுகுண்டுக்கு வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஃபிக்ஸிங் த வெப்பன். அந்த இப்ப துப்பாக்கி வந்து சுடுறோம், குண்டை உள்ள வச்சதுக்கு அப்புறம் தானே சுட முடியும். அப்போ குண்டு இல்லாத வரைக்கும் என்ன சொல்ல முடியும்? நான் வந்து ஐ எம் நாட் ஃபுல்லி வெப்பனைஸ்ட் சொல்லலாம் இல்லையா? அது மாதிரி அவங்க வந்து அப்படி பண்ணாம வச்சிருக்கிறதுனால அணுகுண்டு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட அணுகுண்டு இருக்கு. இஸ்ரேல் இவங்களுக்கு ஈரான்ட்டு இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனா அமெரிக்காவே சொல்லுது இன்னும் அவங்க அந்த லெவலுக்கு போகலன்னு சொல்லுது. அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு இந்த யுத்தம் நடக்கிறதுக்கு முழு காரணம் என்ன? இஸ்ரேலை டோட்டலா வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணி இந்த யுத்தத்தில் இறங்கியிருக்காங்க. பிரச்சனை என்னன்னா, இந்த யுத்தத்துல இறங்குறதுக்கு முன்னாடி மற்ற அரபு நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள கலந்து ஆலோசிக்கல. நேட்டோல உள்ள மெம்பர்ஸ் அதான் சரி. இப்போ ட்ரம்ப் வந்து ஒரு மாதிரி தனிமைப்படுத்தி விடுறாங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. வெளிப்படையா நேட்டோ நாடுகளுடைய ஆதரவுகள் வந்து கேட்டிருக்கிறாரு. நேட்டோ நாடுகள் குறிப்பாக பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள்லாம் வெளிப்படையாக நாங்க வந்து ஆதரவு தர முடியாது, இதுல நாங்க இன்வால்வ் ஆக மாட்டோம் அப்படிங்கறத வெளிப்படையா வந்து சொல்லியிருக்கிறாங்க. உடனே ட்ரம்ப் திரும்ப அண்டர்பல்ட்டி அடிச்சு, நான் கேட்டு பார்த்தேன் இவங்க எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறதுக்காக கேட்டேன், மத்தபடி இவங்களோட உதவி எல்லாம் அமெரிக்காவுக்கு தேவையில்லை அப்படின்னு பேசுறாரு அப்படிங்கறத பாக்குறோம். நேட்டோ நாடுகள் ஏன் இதுல இறங்குறதுக்கு மறுக்கிறாங்க? ஈரான் வந்து இவங்க நினைக்கிற அளவுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ண அளவுக்கு வீக்கா இல்லை. இப்ப பிரஸ் எப்படி இந்தியன் பிரஸ் வந்து ஏறக்குறைய ஆளுங்கட்சியுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சோ, பிரிண்ட் மீடியா as well as எலக்ட்ரானிக் மீடியா, சோஷியல் மீடியாவை தவிர இன்னைக்கு மற்ற மீடியாவில் அரசுக்கு எதிரான செய்திகள் வர்றது ரொம்ப அபூர்வம். அதே மாதிரி உலக அளவில் வந்து எப்பொழுதுமே வந்து வெஸ்ட்டுக்கு ஆதரவான நியூஸ் இருக்கிற மாதிரி தான் அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. இஸ்ரேலில் டேமேஜஸ் நிறைய நடந்திருக்கு, அதில் சந்தேகம் இல்லை. அதை பற்றி அவங்க வெளியில் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் வருது. இந்த அமெரிக்கன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இவங்க அட்டாக் பண்ணுறாங்க. அமெரிக்காவுக்கு இது டிஃபென்ஸ் பேக்ட் வச்சிருக்காங்க. அதன் மூலம் வந்து இந்த படைப்பற்றாளங்கள்ல அங்கே வந்து தளங்களா வச்சிருக்காங்கல்ல இந்த அரபு நாடுகளில், அந்த தளங்களை எல்லாம் தூக்கி இவங்க அட்டாக் பண்றாங்க. அதுல வந்து இவங்க வந்து துபாய் ஏர்போர்ட்டே அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த அரபு நாடுகள் வந்து ஈரானுக்கு எதிராக போர் தொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, அது முஸ்லீமுக்கு எதிராக முஸ்லீம் சொல்லி போயிடும். இன்னொன்னு என்னன்னா, என்னைய கேட்டா நீ இந்த யுத்தத்தை ஆரம்பிச்ச, அப்போ உன் இடத்துல அவங்க அடிச்சாங்கன்னா அதுக்கு நான் எதுக்கு திருப்பி அடிக்கணும்? இப்ப ஸ்ட்ராட்டஜிக்கலி ஐ திங்க் யூஎஸ் ஹஸ் மேட் அ மிஸ்டேக். இப்ப அடுத்து என்ன நடக்கும் அச்சம் என்ன? இப்ப இவங்க கிட்ட வந்து ஒரு ஏவுகணை இருக்கு ஈரான்ட்ட. அந்த ஏவுகணை இவங்களால இன்னும் செய்ய முடியல. ஏன்னா அது வந்து டான்சிங் ஏவுகணை மிசைல். அது ஸ்ட்ரெயிட்டா போனா அவங்களால வந்து அடிக்க முடியும். அது இப்படி 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 மாறி மாறி போகுது. அதனால டார்கெட் பண்ணி சிலது அடிக்கலாம், சிலது அடிக்க முடியாது. அவைகள்லாம் வந்து அங்க வந்து பயங்கரமான சேதத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்குங்கிறதா உண்மை. அமெரிக்கா ஹேஸ் காட் வெரி பவர்ஃபுல், ரஷ்யாவோ அமெரிக்காவோ தேவ் காட் வெரி பவர்ஃபுல் வெப்பன்ஸ். இதுவரை யுத்தத்தில் பயன்படுத்தாத ஆயுதங்கள் அவங்ககிட்ட இருக்கு, சைனாட்ட இருக்கு. உதாரணமா நம்ம வந்து ஒரு பிரான்ஸ்ல இருந்து வாங்கின பிளேனை பத்தி ரொம்ப கான்பிடென்ட்டா இருந்தோம். போன பாகிஸ்தான் கூட நடந்த யுத்தத்துல அவங்க சைனாட்ட இருந்து வாங்கின அவங்களுடைய பிளேன் வந்து இதை விட ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லி காமிச்சிருச்சு. சைனா வந்து டெஸ்ட் அண்ட் வெரிஃபைன்னு சொல்லி தன்னுடைய பிளேனை வந்து அனுப்புனாங்க இந்த யுத்தத்துக்குன்னு சொன்னாங்க. ஆனா அவங்களுடைய இது வந்து மச் சீப்பர் அண்ட் மச் மோர் எஃபெக்டிவ். அதே மாதிரி ட்ரோன்ஸும் வந்து எஃபெக்ட் கிடையாது. ஒரு $2000 ஒரு ட்ரோன் தயார் பண்ணி அனுப்பி விட்டுலாம். அப்போ ஆனா அந்த ட்ரோனை அழிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் வந்து அது மிக மிக விலை உயர்ந்தவை. அப்போ ஈரானும் இன்னைக்கு வந்து சீப் இதை வச்சுக்கிட்டு பெரிய டேமேஜை கொடுக்குற கெப்பாசிட்டியோட ஈரான் வந்து இன்னைக்கு இருக்காங்க. அப்போ எனக்கு என்ன பயம்னா, அப்போ அமெரிக்கா இன் டெஸ்பரேஷன் வந்து அவங்க இது வரைக்கும் பயன்படுத்தாத மாஸ் டெஸ்ட்ரக்ஷன் வெப்பன்ஸை பயன்படுத்துவாங்களா? ஏன்னா அவங்களுக்கு வெற்றியே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க? அல்லது ரஷ்யாட்ட சொல்லி ஒரு ஆனரபிள் செட்டில்மெண்ட்டுக்கு எங்களை கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்பாங்களா? ஏன்னா ஈரான் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஆனரபிள் செட்டில்மெண்ட்னா 3 கண்டிஷன் போட்டாங்க. பேசணுங்கிறியா, நோ வார் பேக்ட்ல சைன் பண்ணு, இனிமே யுத்தமே நடத்த மாட்டேன்னு சொல்லு, இது வரைக்கும் எங்களுக்கு கடந்த டேமேஜ் அத்தனையும் காம்பன்சேஷன் கொடு, இப்படிலாம் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்போதைக்கு ஒரு ஸ்டேல்மேட்டா தான் இருக்கு இது வந்து.
அடுத்து என்ன ஆனா, நடக்கும்னு பார்ப்போம். ஒரு பக்கம் ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வந்து அந்த கார்க் ஐலேண்ட் அப்படின்னு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருக்கக்கூடிய கார்க் ஐலேண்ட்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய டிஃபென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டோம். நாங்க ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு அறிவிக்கிறாரு. ஆனா, அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஈரான் தரப்புல இருந்து அமெரிக்காவுடைய முக்கியமான ஒரு கப்பல வந்து நாங்க சேதப்படுத்திட்டோம் அப்படிங்கிற செய்தி வருது. இன்னைக்கு காலையில இருக்கக்கூடிய செய்தி 3 அமெரிக்க கப்பல்கள் புதுசாக வந்து அங்க அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. அப்போ இதெல்லாம் நாம வந்து எப்படி பார்க்கிறது? நீங்க சொன்ன மாதிரி ஒரு பக்கம் மறைமுகமாக ரஷ்யாவும், சைனாவும் ஈரானுக்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிக் வார்ஃபேர் சம்பந்தப்பட்ட தகவல்கள் எல்லாம் கொடுக்கப்படுது. அவங்களுக்கு வந்து ஆயுதங்கள் வந்து கொடுத்து அவங்கள வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ப்ராக்ஸி வாரா மாறிட்டு இருக்கா சார்? அது வந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிறத பத்தி இல்ல இருக்கு. அந்த மாரி ப்ராக்ஸி வார் போறதுக்கு. முதல்ல சைனாவும், ரஷ்யாவும் டைரக்ட்டா வார்ல வர்றதுக்கு ரெடியா இல்ல. அவங்க வெப்பன்ஸ் குடுத்த மாரி தெரியல. ஆனா ஸ்ட்ராட்டஜி குடுக்குறாங்க. இன்டெலிஜென்ஸ் குடுக்குறாங்க. தே ஷேர் இன்டெலிஜென்ஸ். அண்ட் சைனீஸ் இன்டெலிஜென்ஸ் இஸ் ஆல்சோ வெரி ஷார்ப். அண்ட் ரஷ்யன் இன்டெலிஜென்ஸ் இஸ் நோ லெஸ். அவங்களுக்கு வந்து பாரம்பரியமா ஒரு 70, 80 வருஷமா இன்டெலிஜென்ஸை ஷார்ப்பன் பண்ண ஒரு தேசம் அந்த தேசம் வந்து. தன்னுடைய சர்வைவலுக்காக வேண்டிய ஷார்ப்பன் பண்ணி வச்சிருக்க வேண்டியிருந்தது. மொசாது வந்து அதே மாதிரி ரொம்ப பவர்ஃபுல் இன்டெலிஜென்ஸ் விங். இஸ்ரேலுடைய மொசாது வந்து. அதனால வந்து இது வந்து அப்படி எஸ்கலேட் ஆக விட மாட்டாங்க. உதாரணமா அந்த ஐலண்ட்ல உள்ள டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நாசப்படுத்துறேன்னு சொன்னாரு. ஏன் அந்த ஐலண்ட்ல உள்ள ரிஃபைனரி ஏன் நாசப்படுத்தல? அதே நாசப்படுத்திருக்க முடியும். அதை நாசப்படுத்தினா உலகம் பூரா அவருக்கு எதிராக திரும்பிடும். உன் சண்டைக்காக வேண்டி எங்க சப்ளை கட் பண்றீ அப்படின்னு சொல்லி. அதனால அவருக்கு இன்னைக்கு வந்து குளோபல் பிரஷர். இதைத்தான் ஈரான் எதிர்பார்த்தாங்க. ஹோர்முஸ் வந்து அவங்க தடுத்து நிப்பாட்டிட்டாங்கன்னா உலகம் பூரா அமெரிக்காவுக்கு பிரஷர் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அந்த மாதிரியான பிரஷர் வந்து இட் இஸ் பில்டிங் ஆன் த யூஎஸ். அதனாலதான் வெஸ்டர்ன் நேட்டோ கண்ட்ரிஸ் மற்ற கண்ட்ரிஸ்ல வந்து இதுல எந்த எந்த வம்பு தும்புக்கு நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒதுங்கி நிற்கிறது காரணம் அதுதான். அமெரிக்கா வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு செய்ய வேண்டிய கன்சல்டேஷன். இவர் வந்து மகாபாரத யுத்தம் நடந்தது. யுத்தம் நிச்சயமா நடக்கும்னு தெரியும். யுத்தத்தை தவிர்க்கவே முடியாதுன்னு தெரியும். ஆனா கிருஷ்ணன் வந்து என்ன பண்ணாரு? போய் ஒரு தூதுக்கு போனார். போய் அங்க என்ன சொன்னார் துரியோதன்ட்ட? அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தனா அவர் முடியாதுன்னாரு. சரி விடுப்பா, ஒரு 5 ஊராவது கொடு. இல்ல கொடுக்க முடியாது. 5 வீடாவது கொடு. இல்ல கொடுக்க முடியாது. ஊசி முனை நிலம் கூட அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னாரு. சரி போற தவிர வேற வழி இல்லை. ஏன்னா திரௌபதி வந்து இவர் தூது போறேன்னு சொன்னபோது திரௌபதி கேட்டா, அப்ப இனிமே நான் வந்து கூந்தல் அள்ளி முடிய முடியாதா? நான் ஏற்கனவே சபதம் போட்டிருக்கேனே. அந்நேரம் கிருஷ்ணன் சொன்னாரு, இல்லம்மா நம்ம வந்து போய் நம்ம பக்கம் தவறு இல்லைங்கிறத காட்டிட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஐடியா தான் கிருஷ்ணன் போனார். இப்ப இவங்க அமெரிக்கா வந்து புத்திசாலியா இருந்தா முதல்ல மற்ற நாடுகள்ட்ட எல்லாம் வந்து கேஸ் பில்டு பண்ணிருப்பாங்க. இவங்க இந்த இடத்துல கேஸ் பில்டு பண்ணவே இல்லை. இப்ப பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் நடந்த போது, ஏன்னா பாண்டவர்கள் எல்லாமே ரொம்ப தர்ம யுத்தம் நடத்தினாங்க. அப்படிலாம் கிடையாது. ஆனா கிருஷ்ணனுடைய டிப்ளமசியினால போரை உண்டாக்கியது உருவாக்கியது கௌரவர்கள் அப்படின்னு ஒரு பிக்சரை ஃபர்மா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். ஆனா உண்மையில போரை உருவாக்குனது யாரு? எனக்கு நாடு கேட்டு கேட்டு போற துவக்குனது வந்து பாண்டவர்கள் தான். ஆனா கடைசியில பழி வந்து கௌரவர்கள் மேல போச்சு. அது புத்திசாலித்தனம். ஆனா இதுல வந்து அமெரிக்கா அவ்வளவு புத்திசாலியா நடக்கல. இந்தியாவுடைய நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமயே இருந்திருக்கு. இது வந்து பல நேரங்கள்ல விமர்சனத்துக்கு உண்டாயிருக்கு. ட்ரம்புக்கு ஓவராக மோடி வளைந்து கொடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு. இன்னைக்கு வந்து நேட்டோ நாடுகள்லாம் வந்து ட்ரம்புக்கு உதவ மறுத்த இந்த காலகட்டத்துல, ட்ரம்ப் இந்தியாவுக்கு ஏதாவது அழுத்தம் கொடுத்து, இந்தியாவ இதுக்குள்ள புல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு வந்து தொக்கி இல்ல நிக்குது அந்த இல்லையா? வாய்ப்பு இல்ல. இத அந்த எப்படி வாய்ப்பு இல்லை. பார்க்குறீங்க? அதற்கான இல்ல வாய்ப்புகள் அந்த இருக்கா? வாய்ப்பு இல்ல. இந்தியா அந்த மாதிரி போகாது. ஏன்னா ஏற்கனவே ஈரான் ம், கூட வந்து அவங்க வந்து ஒரு பேசி 2 கப்பலை வர வச்சது பெரிய அளவு. முதல்ல தூங்கிட்டாங்க இந்தியா வந்து. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நெருக்கடி இன்டர்நேஷனல் பிரஷர் வந்துகிட்டு இருக்கும் போதே கனடா கூடயும் ஆஸ்திரேலியா கூடயும் அவங்க ஒப்பந்தம் போட்டிருந்தா 1 மாசத்துக்கு முன்னாடி ஒப்பந்தம் போட்டிருந்தா இன்னைக்கு வந்து கேஸ் அத்தனை இங்க வந்து சேர்ந்திருக்கும். இப்பதான் ம், ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அடுத்து ஆனா இவங்க ஈரான் கூடயும் பேசியிருக்காங்க. ஈரான் வந்து இந்தியா வாஸ் அ ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி ஒண்ணு. இன்னொன்னு ம். ஈரான் வந்து உலகத்தையே விரோதிச்சுக்கிறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. சரி உங்க ஜனங்களுக்காக நீங்க 2 கப்பல் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அடுத்து ஒரு கண்டிஷன் போட்டாங்க. இன்னொன்னு கப்பல் போகணுமா? அப்ப எங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸும் மெடிக்கல் சப்ளைஸும் கொடுங்க. அது நேர்மையான இது. இதுல இந்தியா செய்யும்னு நினைக்கிறேன். இதுல வந்து அமெரிக்கா ஏதாவது சொன்னாங்கன்னா நாங்க என்ன செஞ்சோம்? ஹியூமானிட்டேரியன் எய்டு தானே கொடுத்தோம். இப்ப அவங்களுக்கு கொடுத்தது மூலம் எங்களையும் நாங்க பார்க்கணும்ல. இப்ப நீங்களா எங்களுக்கு அனுப்ப போறீங்க கேஸ் சிலிண்டர் சொல்லி கேட்க முடியும். அதனால இந்தியா வந்து இதுல வந்து அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகாது. தனிப்பட்ட முறையில இவர் வந்து கட்டிப்பிடி வைத்தியம் வந்து நெத்தன்யாகு கூடயும் பண்ணியிருக்காரு. நம்முடைய மோடி வந்து தனிப்பட்ட இந்த அரசு வந்து இஸ்ரேலுக்கு மோர் சப்போர்ட்டிவா இருக்காங்கிறது உண்மை. இந்த பிஜேபி. ஆனா இன்டர்நேஷனல் சிச்சுவேஷன், இன்டர்னல் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் எல்லாம் பார்த்தா அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது அவ்வளவு புத்திசாலித்தனம் கிடையாது.
சமீபத்துல பேசின அந்த ஈரானுடைய ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் கூட நீங்க பாத்தீங்கன்னா, இந்தியாவுல 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அது பெரும்பாலானோர் ஈரானுடைய நிலைமைய பார்த்து பரிதாபப்பட்டு ஈரானுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதனால ஈரான் அரசு கிட்ட பேசி நாங்க இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் வழியாக 2 கப்பல்கள் போறதுக்கான வழிவகை செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. ஆ இப்போதைக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்க்கு ஒரு தற்காலிக சொல்யூஷன், ஒரு ரிலீஃப் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், இந்த போர் மேலும் தொடர்ந்தால் இது இந்தியாவைத்தான் அதிகம் பாதிக்கும் அப்படிங்கிற செய்திகள பார்க்கும்பொழுது உண்மையிலேயே அச்சமா இருக்கு, பயமா இருக்கு சார். ஆனா, ஆமா. அத எதையுமே இந்த அரசு அட்ரஸ் பண்ண மாட்டேங்குது. இப்பவும் ஒரு டினையல் மோட்ல தான் இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. எதுவுமே நடக்கல. மக்கள் கியூல நிக்கல. பெட்ரோல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயிலுடைய விலை வந்து $100 தாண்டி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. இது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க. இது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா, இப்ப கப்பல அவங்க அனுமதிக்கலாம். ஆனா கப்பல்ல சிலிண்டர் வரணுமே! தோஹா வந்து நிப்பாட்டிட்டாங்க புரொடக்ஷன. அந்த நாடு வந்து புரொடக்ஷன் நிப்பாட்டிட்டாங்க. அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு சிலிண்டர் இருக்காது. நீங்க எங்கிருந்து இத குடுப்பீங்க? கேஸ் இருக்காது. எங்கிருந்து நீங்க கேஸ் குடுப்பீங்க? அப்ப ஆஸ்திரேலியா, கனடால இருந்தா நம்ம வந்து தொடர்ந்து டிபெண்ட் ஆகிருக்கணும். ஆஸ்திரேலியா, கனடால இருந்து வர்றதுக்கு வந்து டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கப்புறம் ஈரானுடைய கேஸ் வந்து மாரி ஈரானுடைய கேஸ் ஃபியூவல் மாரி சுத்தமான ஃபியூவல் எங்கேயுமே கிடையாது. இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் நமக்கு இருக்கு. அடுத்து இந்த விலைவாசி வந்து உயர்வு வந்து தவிர்க்க முடியாததா போயிரும். இந்த யுத்தம் தொடர்ந்தது என்றால், அதனால வந்து பாதிக்கப்படும் நாடுகளில் இந்தியா ஒரு முக்கியமான நாடா தான் இருக்கும். அதுதான் உண்மை. கசப்பான உண்மை. பல்வேறு விஷயங்கள இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்துக்கும், கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். வணக்கம், வணக்கம்.